சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். சரிங்க பிரதர். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து 84ல இருந்து 84 98 வரைக்கும். ஓ, பெருசுதான். சரி, ஓகே. ஸோ அதுல கடைசியா நம்ம போன தடவை பார்க்கும்போது 83 அதுக்குள்ள உங்களுக்கு சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அதனால அது கொஞ்சம் ரீவிசிட் பண்ணிக்கலாம். 83 மட்டும், கடைசி வசனம் மட்டும். மேலும் இஸ்ராயேல் மக்களிடம், நீங்கள் அல்லாவை தவிர வேற எதையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள், இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள், தொழுகையும் நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கியதையும் நினைத்து பாருங்கள். பிராக்கெட்ல, பின்னர் உங்களில் சொற்பமானவர்களை தவிர நீங்கள் புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பி விட்டீர்கள் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புரியல, இது என்ன வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் நாங்க கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. அது காரணம் என்னன்னா, படத்தை நடுவுல வந்து பார்த்தா புரியாதுதான் இல்லையா? நிறைய படத்தோடைய ஸ்டார்டிங்ல தான் மெயின் கதையோட ட்விஸ்டே இருக்கும். அதுவே நம்ம நீங்க நடுவுல எதையும் பார்க்காட்டினாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பார்த்துருங்க. அதுலதான் நம்ம விளக்கமா சொல்லியிருப்போம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா டைம் பத்தாது. சோ அதை நீங்க பார்த்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் அதை பார்த்துட்டு வரும்போது தான் உங்களுக்கு புரியும் நம்ம அல்லாஹ்வுடைய வசனத்தை பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். சரி, ஸோ இங்க வந்து இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்றதா சொல்லப்பட்டதுலயே வந்து அப்ப மத்தவங்க எல்லாம் கடவுளுக்கு குழந்தை இல்லையான்னு ஆயிடும் இல்லையா? அப்ப இது இஸ்ரேலுன்றது எகிப்துல உள்ள அடிமைகள்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்களுக்கு இஸ்ரேல்னு பின்னாடி அவர் பேர் வைக்கிறார், இஸ்ரவேலர்கள்ட்டு. ஆனா எகிப்தில் உள்ள அடிமைகள்ன்றது சாத்தானுடைய அடிமைகளை குறிக்கிறத தவிர மனிதருடைய அடிமைகளை குறிக்கிறது கிடையாது. அப்ப சாத்தானுடைய அடிமைன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதுக்கு அடிமையானவர்களை அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து ஞானத்தையே கொடுக்கிறார் கலியுகத்தின் இறுதியில. சோ அப்ப அல்லாஹ் சொல்வதை தவிர வேற எதையும் கேட்காதீர்கள்ன்றத இங்க வணங்காதீர்கள். அதாவது வணங்குறதுன்னா அடிப்பணிகிறது அந்த வார்த்தைக்கு. அப்படின்னா மத்தவங்க கிட்ட அகங்காரமா இருங்கன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் சொல்வதற்கு புறம்பாக சொல்வதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இப்ப அப்பா அம்மா வந்து அப்பா அம்மாவே தப்பான வழியில இருக்கும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? அதனால கடவுள் சொன்னதோட ஒத்து போனா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு அவமரியாதை பண்ண தேவையில்லை, அதை ஃபாலோ பண்ண தேவையில்ல, அவ்வளவுதான். மற்றபடி பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள்ன்றது இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கிறது. ஏன்னா சாப்பாடு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? வள்ளலார் இயக்கமே இருக்குது அனாதைகளுக்கு சாப்பாடு போடுறது. அது பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கடவுளுடைய ஞானத்தை கொடுக்கத்தான் யாரும் இல்லை. சோ அடுத்த லைனே சொல்றாங்க, அடுத்த லைனே இன்னும் அழகானதை மனிதர்களுக்கு சொல்லுங்கள், அதுதான் உங்க உபகாரம். அங்க பண்ற உதவி அதுதான், ஆத்மாவிற்கான உதவி. சோ தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். ஜகாத் வந்து என்ன சொன்னீங்க பிரதர்? தூய்மையை கொண்டு வாருங்கள். தூய்மை கொண்டு வாருங்கள். இவங்களுடைய நிலைநாட்டி இல்ல, ஜென்ரலா முஸ்லிம்கள் ஜகாத்ன்றதை எந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணுவாங்க? அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரம்ஜான் டைம்ல அவங்களுடைய இதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும், ஏழைங்களுக்கு கொடுக்கறது. சரி சரி, அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து 2.5% வந்து ஏழைங்களுக்கு கொடுக்கணும். சரி, ஓகே ஓகே. சோ இதெல்லாம் நான் சொன்னா கூட சொற்பமானவர்களை தவிர யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஆல்ரெடி திரும்பிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஆனால் எல்லா மதத்துக்காரங்களும் அவங்கவுங்க மதத்தை புடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. சொற்பமானவர்கள் மட்டும்தான் இந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு எந்த மதத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இறைவன் கொடுக்கிற ஞானத்தை காமத்தை விடு, கருமீனை விடுனா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. சோ இங்க நடக்கிற விஷயம் தான் அங்க வெளிப்படுது அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். இல்லாட்டினா ஒண்ணுமே புரியாது, இது என்ன வித்தியாசமா இருக்குதுன்னு தான் உங்களுக்கு தோணும். சோ அதனாலதான் அது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பேசியிருக்கோம். சோ அதை பார்த்துட்டு நீங்க எதை வேணாலும் பாருங்க, புரியும், டைரக்டாவே பார்த்தா கூட. ஓகே பிரதர், இன்னைக்கு நம்ம வந்து 84ல இருந்து பார்க்கிறோம். சாப்டர் 2, அத்தியாயம் 2, 84வது வசனத்துல இருந்து. சொல்லுங்க பிரதர். இன்னும் உங்களிடையே ரத்தங்களை சிந்தாதீர்கள், உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம். பின்னர் ஒப்புக்கொண்டீர்கள், நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள். அதுக்கப்புறம் பிறகு நீங்கள் உங்கள் ஆன்மாக்களை சாகடிக்கின்றீர்கள், உங்களிலே ஒரு சாராரை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள், அவர்கள் மீது அக்கிரம் புரியவும் பகமை கொள்ளவும் உதவி செய்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால் நஷ்ட ஈடு கொடுக்கின்றீர்கள், ஆனால் அவர்களை வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும்.
நீங்கள் இறை கட்டளைகளில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீர்களா? எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடைக்காது. மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் மீட்டப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. சூப்பரா இருக்குது. இதுல எப்படி இருக்குன்னா, அதே நீங்க சொன்னதே தான் வருது. இன்னும் நீங்கள் உங்களுடைய ரத்தங்களை சிந்தாதீர்கள், ஸோ கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்களை விட்டு வெளியேற்றாதீர்கள் அப்படின்னு இருக்குது. இல்லங்களை விட்டு உங்களை வெளியேற்றாதீர்கள்ன்ட்டு இருக்கு பிரதர். இதுல இல்லங்களை விட்டு உங்கள் இல்லங்களை விட்டு உங்களை வெளியேற்றாதீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. இவங்க அதுக்கு அர்த்தம் வரலன்றதுனால பிராக்கெட்ல என்ன பண்ணிட்டாங்க, உங்களை சேர்ந்தவர்களை வெளியேற்றாதீர்கள் போட்டுக்கிட்டாங்க. என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைத்து பாருங்கள். பின்னர் நீங்களும் சாட்சியம் கூறியவர்களாக இருக்க நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஓகே, அடுத்தது பின்னர் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்கள் தான் அவர்கள் உங்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் அப்படின்னு வருது. அவர்கள்ன்ட்டு டாட் டாட் டாட்னு வைக்கிறாங்க. ஸோ அது மொட்டையா இருக்குதுன்னு அர்த்தமா? அங்க அப்படி வருதா? 85வது வசனத்துல நீங்கள் தான் அவர்கள் அப்படின்னு போட்டு ஒரு டேஷ் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது பின்னாடி இருக்கும். ஏன்னா இது முரளியில பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற முரளியில இந்த மாதிரி வரும் அடிக்கடி. அது என்னன்னா ரெகுலரா சொன்னதை வந்து திரும்ப சொல்ல வேண்டான்றதுக்காக அது வந்து அடிக்கடி வரும் அந்த முரளியில. அதனால அப்படியே டாட் டாட்னு விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா, இறக்கும்பொழுது எவன் மனைவியை நினைக்கிறானோ டாட் 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 டாட்னு போட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவியை காமத்தை நினைச்சுக்கிட்டே இறக்குறவன் வந்து விபச்சாரியாக பிறப்பான் அடுத்த ஜென்மத்துல. ஸோ அது கடவுள் சொல்லுவாரு. பட் ஒரு சில முரளியில சொல்லிட்டு ஒரு சில முரளியில அப்படியே ஏன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதனால டாட் டாட் போட்டுறோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் தான் அவர்கள் உங்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் வர்றது அர்த்தம் வராதனால உங்களை சேர்ந்தவர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். இன்னும் உங்களில் ஒரு சாராரை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள். பாவத்தை கொண்டும் பகைமையை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக உதவி செய்கிறீர்கள். பாவத்தை கொண்டும் பகைமையை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக உதவி செய்கிறீர்கள்னு இருக்குது. இங்க பிராக்கெட்ல அர்த்தம் வரலன்றதுனால எதிரிகளுக்கு உதவி செய்கிறீர்கள்னு போட்டான். அர்த்தம் வரமாட்டேங்குதுன்றதுனால இவங்க சேர்த்துக்கிறாங்க, ஏதாவது அர்த்தத்தை எடுத்துட்டு வரணும்ட்டு. மேலும் சிறைப்பட்டவர்களாக உங்களிடம் வந்துவிட்டால் நஷ்ட ஈடு கொடுத்து விடுவிக்கின்றீர்கள். அப்ப இங்க என்ன வருதுன்னா, பிராக்கெட்ல மேலும் வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டு சிறைப்பட்டவர்களாக உங்களிடம் வந்துவிட்டால் நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களை விடுவிக்கின்றீர்கள். அவ்வாறு அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதே உங்களின் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிராக்கெட்ல வருது. இதெல்லாம் பிராக்கெட் இல்லாமனா அவர்களை வெளியேற்றுவதே உங்களின் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வேதத்தில் சிலவற்றை விசுவாசித்து சிலவற்றை நிராகரிக்கின்றீர்களா? உங்களில் இதை செய்கிறவருக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை. இன்னும் மறுமை நாளில் அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் திருப்பப்படுவார்கள். அன்றியும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமானவன் அல்ல. ஸோ எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்றாங்க. ஸோ இது அன்னைக்கு பண்ண மாதிரி ஃபுல்லா படிச்சாதான் புரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 86 படிக்கிறது. மறுமைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள் தான். ஆகவே இவர்களுக்கு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இதுல வந்து அவர்கள் எத்தகையோர் என்றால் மறுமையின் வாழ்க்கைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஆகவே அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் யாராலும். ஓகே, சூப்பர். பகரமாகனா அதுக்கு பதிலாக இல்லையா, சொர்க்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு உலக இன்பத்திலே மூழ்கி கிடக்குறாங்க. இது 84 உங்களில் ஒருவரை மற்றவரை தம் வீடுகளை விட்டு வெளியேற்றாதீர்கள் அப்படின்னு வருது இல்லையா. உங்களிடையே ரத்தம் சிந்தாதீர்கள் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்துக்காதீங்க. கரெக்ட். இது வந்து அந்த சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து இன்னும் ஆழமாக பார்த்தோம்னா இது ஒரு இனம்னு கூட நம்ம பார்க்க தேவையில்ல. குடும்பத்திலே நடக்குது இல்ல, குடும்பத்திலே சொத்து பிரச்சனைகள் தானே நடந்துட்டு இருக்குது.
ஆமா ஆமா அதனால இனம் அப்படியெல்லாம் கூட தேவை. சொத்து பிரச்சனை நடக்குது, மனைவியை வீட்டை விட்டு வெளில துரத்திடுறாங்க கள்ள தொடர்புனால, இது மாதிரி நிறைய நடக்குது. சோ எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அப்ப எல்லாத்துக்கும் போறோம். ஆனா அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விகாரம் தான் இருக்கு. ஒருத்தனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு காரணமாக காமம் இருக்கும், இல்ல கோபம் இருக்கும், இல்ல பற்று இருக்கும், பேராசை இருக்கும், அகங்காரம் இருக்கும். சோ இத டைரக்டா இத ஆன்மாக்களை சாகடிக்கின்றீர்கள் அப்படின்றப்ப அந்த மனசாட்சி வந்து செத்து போயிடுதாங்க. உங்களுடைய ஆன்மாக்களை சாகடிக்கின்றீர்கள், அந்த மனசாட்சி இல்லாதவன் தான் ஒரு சாரார் அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள். அந்த அப்பதான் அந்த இது வரும். இன்னொரு விஷயம் செய்வாங்க. இன்னொன்னு மனசாட்சி சாகடிக்கிறதும் ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களை நீங்களே சாகடிச்சுக்கிறீங்கன்றதும் கரெக்டா வரும். ஏன்னா ஆத்மாவுடைய புண்ணிய கணக்கு அழிச்சுக்கிறீங்க. அக்கௌண்ட் காலி ஆயிட்டு இருக்குது. அது அப்ப உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து பதவியில இருக்கலாம், பணம் இருக்கலாம், நம்ம சுத்தி ஆள் பலம் இருக்கலாம், பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு அடுத்தது அதுக்கான கூலி நம்ம தான் அனுபவிப்போம். சோ அப்ப உங்களை நீங்களே சாகடிச்சுட்டு பின்னாடி அல்லாஹ் இப்படி பண்ணிட்டேன்னா அவர் என்ன பண்ண முடியும்? சோ அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவோட சக்தி குறைஞ்சிருது அந்த. ஆமா, ஆத்ம பலம், அதுதான் ஆத்மாவை கொலை செய்யறதுன்ற மாதிரி வருது. உங்களை சேர்ந்தவர்களை கொலை செய்தீர்கள், இன்னும் உங்களில் ஒரு சாராரை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள், பாவத்தை கொண்டும் பகைமை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக உதவி செய்கிறீர்கள். சிறைப்பட்டவர்களால் உங்களிடம் வந்துவிட்டால் நஷ்டஈடு கொடுத்து விடுவிக்கின்றீர்கள் அவர்களை. இதுல ஆக்சுவலா ஏதோ ஒரு ஆழமான விஷயம் இருக்கு பிரதர். 85 நம்ம பார்த்துக்கிட்டே வந்தா ஃபுல்லா பார்த்துட்டு திரும்பி ரீவிசிட் பண்ணலாம். ஓகே ஆக்சுவலா நான் படிக்கிறது என்ன நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். சிம்பிளா, அதாவது இப்போ நம்ம நடக்கிறதுக்கு சிம்பிளா இந்த ஆன்மாக்களை சாகடிக்கின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதை வச்சு அடுத்தடுத்த லைன் நம்ம பார்த்தோம்னால, உங்களில் ஒரு சாராரை அவருடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள், அவர்களின் மீது அக்கிரமம் புரியவும் பகைமை கொள்ளவும் உதவி செய்கிறீர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால் நஷ்டஈடு கொடுக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் மீது வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். நீங்கள் இறை கட்டளைகளில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீர்களா? எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடைக்காது. மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனைப்பால் மீட்டப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. சூப்பர் சூப்பர். இது வந்து எல்லா அம்மாவை வச்சு பார்க்கணும் அப்படின்றது அங்க கட்டளை. அப்ப அது வந்து அங்க வெளில அமிச்சிட்டு அப்புறம் நஷ்ட ஈடு கொடுக்குறேன் அப்படின்றது, இது எல்லாமே வந்து சொத்து பிரச்சனை கூட அப்படித்தானே பிரதர்? சொத்து பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, தோட்டிட்டு நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன், ஏன்னா அவங்க கையெழுத்து வேணும்ல மாத்துறதுக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு கொடுக்குற, நீ அவன் வீட்டையே புடுங்கிட்டு நீ அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் இல்லையா? இது அரசியல் ரீதியாகவும் வரும். ஒரு மக்களையே துரத்திட்டு அதுக்கு பதில் நான் நஷ்ட ஈடு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இப்ப புறம்போக்கு நிலத்துல மக்கள் வந்து பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால அங்க இருக்கிறாங்க. அப்ப நிறைய இடங்களை நம்ம பாக்குறோம்ல, அரசாங்கமே வெளியேற்றிட்டு நான் நஷ்ட ஈடு கொடுக்குறேன் அப்படின்போது அப்ப அந்த வீட்டை விட்டு துரத்துறது வந்து வழியை கொடுக்கும், மிகப்பெரிய வழியை கொடுக்கும். சோ அந்த விஷயம் தான் மெயினா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயம் தான் சொல்லப்படுது. அதனால நீங்க இப்ப என்னதான் பண்ணாலும் அததான் சொல்றாரு, நீ 5 வேளை தொழுகை பண்ற, மத்த எல்லாமே பண்ற, ஆனா இந்த இடத்துல விட்டுறோம்ல. நிறைய இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது இல்ல. அப்போ உங்களுக்கு சாதகமானதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. வெளியில வந்து நான் நல்ல முஸ்லீம், நான் பாருங்க தாடி வச்சிருக்கிறேன், தொப்பி போட்டிருக்கிறேன், பர்தா போட்டிருக்கிறேன், 5 வேளை தொழுகை பண்றது கூட மத்தவங்க பார்க்க முடியாது இல்லையா? மேபி மசூதியில போய் தொழுகுனா பார்க்க முடியும். இப்ப மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி விஷயத்த மட்டும் நீங்க பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல, உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல, யாருமே எதுவுமே பண்ண முடியாது இல்ல. அப்ப நீங்க மத்தவங்க ஏமாத்தலாம், மத தலைவர்களை ஏமாத்தலாம், அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது. அங்க எல்லாம் கணக்கு போயிட்டு இருக்குது. சோ அப்ப பின்னாடி போக 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 உங்களுக்கு ஆப்பு வரும். எப்படி ஒருத்தனை நடுத்தெருவுல விட்டீங்களோ அதே நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும். இது வந்து பைபிள்ல வந்து தாவீதுடைய கதையில வரும். தாவீது ஒருத்தருடைய மனைவி அபகரிச்சான், கடைசியில இவனுடைய அத்தனை மனைவிகளையும் அவனுடைய மகனே கற்பழிப்பான் எல்லாரும் முன்னாடியும். ஏன்னா அவனுக்கு நிறைய மனைவி இருப்பாங்க இல்லையா? சோ அத்தனை, ஏன்னா அப்பதான் அந்த ராஜ்யத்தை புடிச்சாங்கன்ட்டு அப்ப அது ஒரு நியமம்ல இருக்குது. அந்த ராணிகள் எல்லாம் நான் புடிச்சிட்டேன், சொந்த மகனே கற்பழிக்கிறான்றது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா? சோ அப்ப அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா ரேமண்ட்ஸ் ஓனர் அந்த மாதிரி தானே ஆச்சு.
அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, பையனுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்ட்டு, அதாவது ஒரு பாரபட்சமாக பெரிய பையனுக்கு கொடுக்காம சின்ன பையனுக்கு, அதாவது பெரிய பையன் எப்படியும் கோர்ட்டுக்கு போனா அவனுக்கு வரும்ட்டு என்ன பண்றாரு, நைட்டோட நைட்டா எல்லா ஷேரையும் எடுத்து சின்ன பையனுக்கு மாத்திட்டாரு. சின்ன பையன் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவே வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அங்க பண்ணதுக்கு இங்க உடனே கூலி கிடைக்குது பாருங்க. சோ இங்க நடக்குது, எல்லாமே நடக்குது, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இங்க உண்மையிலே அல்லாஹ் என்ன சொல்றார் அப்படிங்கறத நம்ம எளிமைப்படுத்தி சொல்றோம். சோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய பேர் வந்து மாத்தி சொல்றீங்கன்னா என்ன மாத்தி சொல்றோம் நீங்க சொல்லுங்க, அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்குறோம் இல்லையா? சோ விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் எல்லாமே. ஏன்னா நாங்க படிக்கிறது குரான் 1க்கு 2 குரானை படிக்கிறோம். நம்ம படிச்சுதான் சொல்றோம். இல்ல அரபு மொழியில தெரிஞ்சாதான் இருக்கும்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் உனக்கு இந்து வேதத்தை சொல்றேன்னு சொல்ற ஐயருங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் இல்லையா? அழகா தமிழ்ல இருக்குது. சரி, அதாவது இதை விட கஷ்டமா இருக்கும் பைபிள் தமிழ் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கவே முடியாது. அதுவே நம்ம பார்த்து பேசிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? சரி, மற்றபடி அல்லாஹ் கிட்ட உங்களால மறைக்க முடியாது. யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், அல்லாஹ் கிட்ட மறைக்க முடியாது. உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு உட்பட அவருக்கு தெரியும். வெளியில நீங்க சிரிச்சு பேசலாம், ஒருத்தர் மேல நீங்க தப்பாவே நினைச்சிட்டு இருக்கலாம், வார்த்தையில நீங்க வெளிப்படுத்தாமலே கூட இருந்திருக்கலாம் கடைசி வரைக்கும். ஆனா அவருக்கு தெரியும் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த, அதுக்கே தண்டனை உண்டு, நினைச்சாலே தண்டனை உண்டு அப்படிங்கிற. அடுத்தது வந்து இன்னொரு அர்த்தத்திலையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா தனக்காகவே சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். ஆத்மாவை வெளியேற்றாதீர்கள்ன்றத வந்து ஆத்மாவுடைய தன்னுடைய குணத்தை விட்டு வெளியேற்றுறது. உங்க ஆத்மாவையே வெளியேற்றிட்டு கடவுளுக்கே நஷ்ட ஈடு கொடுக்கறது, பாவ மன்னிப்பு இல்லையா? கிறிஸ்தவ மதத்துல பண்ணுவாங்களே, எல்லா மதத்திலுமே அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுள் ஒரு வழியை கொடுக்கிறாரு, அந்த வழிதான் நமக்கு ஒரு வீடு மாதிரி, அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அதை விட்டு வெளியேறாதீங்கன்றாரு, வெளியேறிடுறான். சொல்லுங்க, இப்ப வந்து உங்களை சேர்ந்தவர்கள்லாம் நீங்க போட தேவையில்ல பிராக்கெட்ல, தானாவே அர்த்தம் வரும் இல்லையா? உங்களை வெளியேற்றுகிறீர்கள் தான் வருது, அதுக்கு நீங்களே நஷ்ட ஈடு கொடுக்குறீங்கன்னு வருது. பாவம் செஞ்சா கடவுளுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேளுன்றது எல்லா மதத்திலும் இருக்குதுதான். ஆனா பாவம் செய்யாதன்னு சொன்னதை ஏன் கேட்க மாட்டீங்க? உடனே என்ன பண்ணுவாங்க, கடவுள் வந்து பலகீனத்தோட தான் படைத்தார், அதை ஒண்ணு புடிச்சுக்குவாங்க. சோ அப்ப என்னன்னா நம்ம இச்சைக்கு ஏத்த மாதிரி வந்துருது. சரி, இங்க தண்டனை கொடுப்பேன்னு போட்டிருக்காரு, அதையும் ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? இறைவன் சொல்ற மாதிரி நடந்தா உங்களுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த பதவி கிடைக்கும்னு சொல்றாரு, அதையும் ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப ஒரு விதத்துல ஏழைகளுக்கு கொடுக்கறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக இதை கொடுத்து சரி பண்ற மாதிரி, கடவுளுக்கு நஞ்சம் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஆயிடுது. சரி, ஓகே. 86 சூப்பரான பாயிண்ட் பிரதர். சொர்க்கத்தில் எப்படி இருக்கணும்ன்றத இப்ப வாழ சொல்றாரு, அதுதான் இங்க விஷயமே. சொர்க்கத்தில் வந்து எல்லாம் இருக்கும் தான், எல்லாம் அழகா இருப்பாங்க, அளவற்ற செல்வம் இருக்கும், சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா எதன் மீதும் நீங்க ஆட்சி செலுத்தணும்ன்ற எண்ணம் இருக்காது. ஆட்சி செலுத்தணும்னா அதிகாரம் பண்றது, அடிமையாக்குறது, அந்த எண்ணமே இருக்காது. அந்த மாதிரி இப்ப இருங்கன்றது இல்லையா? அழகான பெண்கள் இருப்பாங்க, காமம் இருக்காது. அளவற்ற செல்வம், நம்மை விட பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, அதை பார்த்து பொறாமை வராது, அதை அடையணும்ன்ற எண்ணம் இருக்காது. வேலைக்காரர்களை நம்பி எஜமானன் விட்டு கதவை திறந்து போட்டு, கதவே இருக்காது அந்த சொர்க்கத்துல. தங்க செங்கல்களை கட்டப்பட்ட அரண்மனையில கதவு ஜன்னலே இருக்காது. திருடணும்னு நினைச்சா ஈஸியா திருடலாம். ஆனா இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கும் போதே திருடுறோம். ஏன்னா எனக்கு சொர்க்கம் தேவையில்லை, நான் இங்க இருந்து கொள்ளையடிச்சு போய் இப்ப ரஜினிகாந்தோடைய பொண்ணு வீட்டுல வேலை செஞ்ச அம்மா அந்த நகையை திடியே 2 பங்களா கட்டிடுச்சு. சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் தேவையில்ல, இங்க நான் சொர்க்கம் மாதிரி வாழறேன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப என் அம்மா என்ன பண்ணுது, ஜெயில தான் இருக்குது. இங்கேயும் நீ தப்பிக்க முடியாது, அங்கேயும் இழந்துடுவேன். ஆனா அது அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்ப நம்ம இந்த நிஜத்தில் நடக்கிற உதாரணங்களோட பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதைத்தான் கடவுள் சொல்றாரு அப்படிங்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, பைபிள்ல இருக்கா குரான்ல இருக்கா தெரியல, சொர்க்கத்தின் விலையே கலியுகத்தின் வாழ்க்கை தான். இப்ப இருக்கிறதை நீ தியாகம் பண்ணி தான் நீ அந்த சொர்க்கத்தை வாங்குற. இது ஆக்சுவலா ஒரு முஸ்லிம் சகோதரர் தான் பயான்ல சொன்னார், அப்துல் பசீத்னு நினைக்கிறேன், தெரியல, சூப்பரா சொல்லியிருந்தாரு. அதான் உண்மை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு பதிலாக இதை எனக்கு இது போதுன்னு வாங்கிக்கிறீங்க, சொர்க்கத்தை கொடுத்துடுறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். கடவுள் வந்து கள்ளங்கபடமற்ற வியாபாரின்னு என்னன்னா, ஒண்ணுத்துக்கும் உதவாத
கலியுகத்துல இருக்கிற எதுவுமே ஒண்ணுத்துக்கும் உதவாததுதான் இல்லையா. திடீர்னு சுனாமி வருது, எல்லாம் வருது, எப்படியா இருந்தாலும் அழியதான் போகுது. அதை நீ இறைவனுடைய சேவையில உடல் பொருள் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறதுனால சொர்க்கமே உனக்கு கிடைக்குது. ஆனா இங்க நீ என்ன பண்றனா, எனக்கு இது போதும் சொர்க்கம் வேண்டான்னு புடிச்சுக்கிற. அப்படியே அதாவது ஒரு பைசா கொடுத்துட்டு $1 பில்லியன் கடவுள் கொடுக்குறாரு. அவ்வளவு கள்ளங்கப்படமற்ற வியாபாரி. ஆனா நீ என்ன பண்ற, எனக்கு $1 பில்லியன் வேண்டாம், ஒரு பைசா போதும் அப்படின்னு புடிச்சுக்கிற. அப்ப யார் பைத்தியக்காரங்க? அதான் கடவுள் சொல்லுவாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலியை பார்க்கணுமா, பிரம்மகுமாரி சென்டர்ல வந்து பாரு. உலகத்திலே அடிமுட்டால பார்க்கணுமா, அதையும் பிரம்மகுமாரி சென்டர்ல வந்து பாருன்ற. ஏன்னா இங்கேயே ராஜா ஆகிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க, வேலைக்காரன் ஆகுறதுக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய சுகத்தை விடாம இருக்கிறது. சோ அதுதான் இங்க சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க. அதனால வேதனை லேசாக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, நீங்க இறைவனை நினைக்க நினைக்க தானே பாவம் அழியும். அப்போ உங்க பாவத்துக்கு தான், அதாவது நீங்க கடவுளை ஃபாலோ பண்ணலன்றதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கல. அப்படி கிடைச்சதுன்னா கடவுளை சைக்கோன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். நம்ம ஏற்கனவே பல ஜென்மம் பாவம் செஞ்சுட்டோம், அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த வழியை சொல்றாரு. அப்ப விடுவிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறீங்க இறைவனை நினைத்து நினைத்து. ஆனா விடுவிக்கல, அந்த விகாரத்துல இருந்து விடுபடலன்னா அதற்கான தண்டனை அது கொடுக்கும்போது நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அப்ப அந்த நேரம் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க, அப்ப மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பரா இருக்கு. ஓகே, 87. மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின் தொடர்ச்சியாக தூதர்களை நாம் அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து தூய்மையான ஆன்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். உங்கள் மனம் விரும்பாததை தூதர் உங்களிடம் கொண்டு வரும் போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு பெருமை அளித்தீர்கள். சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றீர்கள். மோசஸுக்கு திட்டமாக வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நான் அனுப்பியும் வைத்தோம். மரியமின் குமாரர் ஈசான்றது ஜீசஸ் தானே பிரதர்? ஆமா ஆமா ஆமா, ஜீசஸ். ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை வழங்கி ரூஹுல் குதுஸ் எனும் ஜிப்ரீலை கொண்டு அவரை நாம் பலப்படுத்தியும் வைத்தோம். தூய்மையான ஆன்மா. உங்கள் மனம் விரும்பாததை எந்த தூதரும் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அதை ஏற்காது புறக்கணித்து பெருமையடித்துக் கொள்கிறீர்களா? ஆகவே அத்தூதர்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள், ஒரு சாராரை கொலையும் செய்தீர்கள், ஒரு சாராரை ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க இவங்களுக்கு இச்சைக்கான விஷயம் வரும், அதை மட்டும் ஏத்துக்குவாங்க. சோ எல்லாரும் சொல்றதையும் அவங்க ஏத்துக்கிறது கிடையாது, அதை சொல்றாங்க. இதுல இன்னொன்னு ரூஹுல் குதுஸ் எனும் ஜிப்ரீலை கொண்டு அப்படின்னு வருது, பிராக்கெட்ல எனும் ஜிப்ரீல்ன்ட்டு வருது. இங்க ஜிப்ரீல்ன்றது என்ன பிரதர்? அதான் பரிசுத்தமான ஆன்மா, தூய்மையான ஆன்மா. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். எப்படி முகமது நபிக்கு ஜிப்ரீல் அப்படின்னு சொல்றாங்க, குதுஸ் தான் தூய்மையான ஆன்மா, ஜிப்ரீல்ன்றது வானவருடைய பேர். வானவருடைய பேர். சரி, ஓகே. ஆனா இங்க எப்படி கொடுத்திருக்கிறாங்கன்னா ரூஹுல் குதுஸ் பிராக்கெட்ல எனும் ஜிப்ரீலை கொண்டு அப்படின்னு ஆத்மான்னு வருது. சோ அதைத்தான் நாமளும் சொல்றோம். புத்த மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய தர்மமா இருக்கட்டும், எல்லா தர்மமும் ஒரு ஆத்மா டைரக்டா மேல இருந்து ஏற்கனவே இருக்கிற ஒருத்தர் உடம்புக்குள்ள பேசும். உதாரணத்துக்கு இயேசுன்றது இங்க நம்மை மாதிரி பிறந்த சாதாரண ஒரு மனிதர், அவர் உடம்புல கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா வருது. சோ அதுதான் இங்க ரூஹுல் குதுஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் கடவுள் சொல்றது கிறிஸ்து. மேபி ரூஹுல் குதுஸ் கிறிஸ்து வார்த்தை ஓரளவுக்கு ஒரே மாதிரி வருது. சோ கடவுள் சொல்ற கிறிஸ்துன்றது அந்த ஆத்மாவுடைய பேர். அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க, ரெண்டும் ஒருத்தர்னு நினைச்சுக்கிட்டாங்க, கிடையாது. அந்த பரிசுத்த ஆவிக்கு பேர் தான் கிறிஸ்து. சோ அதே மாதிரி முகமது நபிக்குள்ளயும் ஜிப்ரேல் அப்படின்ற ஒரு ஆத்மா வருது. சித்தார்த்துக்குள்ள புத்தான்னு ஒரு ஆத்மா வருது. எந்த தர்மம் ஸ்தாபனை செஞ்சாலும் மேல இருந்து ஒரு ஆத்மா வரும். ஏன் அப்படின்னா தாயின் கர்ப்பத்துல பிறந்துட்டாலே மறந்துடும் எல்லாமே. இப்ப கலியுகத்தின் இறுதியில எல்லா மதத்து தர்ம ஆத்மாக்களும் இந்த ஞானத்தை கொஞ்சமாவது எடுப்பாங்க. ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, ஆனா எடுத்துருவாங்க. சோ அப்ப எடுக்கும் பொழுது அது ஞாபகம் இருக்கணும் இல்ல. இதை நான் சொல்லணும்னு நினைக்கும் போது உயிர் பிரிஞ்சிடும். ஏன்னா அவங்க கடைசியில தான் வருவாங்க உலகம் அழியும் போது. சோ அந்த ஆவல் அதை நிறைவேற்றுறதுக்காக கடவுள் என்ன பண்ணுவாரு, மேல போயிட்டு அவங்களுடைய தர்மம் வர வரைக்கும், ஆரம்பத்துல சொர்க்கம் இருக்கும், மதங்கள் இருக்காது. சோ நரகமாக மாறும்போது அவங்கவுங்க மதம் வரும்போது அந்த மதத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு ஏற்கனவே இருக்கிற உடம்புக்குள்ள
மேல இருந்து ஒரு ஆத்மா வரும் கர்ப்பத்துக்கு போகாம. கர்ப்பத்துக்கு போனா மறந்துடும், அதனாலதான் நமக்கு முன் ஜென்மம் ஞாபகம் இல்லை. ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஞாபகம் இருக்கும். ஓரளவுக்கு தான், ஃபுல்லா கிடையாது. கொஞ்சம் அப்படி விட்டு விட்டு சொல்லும். அதனாலதான் யாராலையும் வந்து ஃபுல்லா அதுல வன்முறை இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லா மதத்திலயும் இருக்கு இல்லையா. அது காரணம் என்ன, கொஞ்சம் ஏன்னா அந்த மதத்திலே ஊர்னது அந்த மதத்தின் விஷயத்தையும் கலக்கும், இறைவனுடைய ஞானத்தையும் கலக்கும், அதை சேர்ந்து ஒவ்வொரு மதத்தின் வேதத்தையும் உருவாக்கும். அப்படி உருவாக்குறது தான் எல்லா மதங்களும் இப்ப இருக்கிறது. சோ அந்த மாதிரி விஷயத்தை தான், சோ அந்த ரகசியம் இதுல ஒளிஞ்சு இருக்குது கொண்டு அவரையும் நாம் பலப்படுத்தியும் வைத்தோம். உங்கள் மனம் விரும்பாததை எந்த தூதரும் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அதை ஏற்காது புறக்கணித்து பெருமையடித்துக் கொள்கிறீர்களா? ஆகவே அத்தூதர்களில் ஒரு சாரரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள், ஒரு சாரரை கொலையும் செய்தீர்கள். சோ இது எல்லாமே இப்ப எல்லா மதத்திற்கும் பொருந்தும் இல்லையா. இது பொருந்தாத மதமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் எடுத்துக்குவாங்க, அவங்க கூட சொன்ன எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து வள்ளலார் தீவிர வெறித்தனமான பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறதா அவங்களுக்கு மெயின், அவங்களுடைய இறை வழிபாடே அதுதான். ஆனா அவர் திருமணம் ஆனவனே விட்டுட்டு ஓடிட்டாரு, பொண்டாட்டியை விட்டுட்டு, காமம் தப்புன்னு. இவங்க ஓட்டுருவாங்களா? அப்ப இவங்களால எதை முடியுதோ அதை மட்டும் பண்றாங்க. சோ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரிதான் எல்லாருமே 100% யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. சோ அதை தான் இங்க சொல்லப்பட்டு இருக்குது. தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பணும் அப்படின்ட்டு குறிப்பாக 3 முக்கியமான குருமார்களை சொல்லப்பட்டிருக்குது. மோசஸ், இயேசு 2 பேரை சொல்லியிருக்கிறாங்க. சோ அதை சொல்றாரு, ஒரு சாராரை கொலையும் செய்தீர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா இறைவனுடைய ஞானம் எல்லாத்திலுமே வெளிப்படுது, வெளிப்படவே இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாவது வெளிப்படுது. ஆனா அந்த இறை ஞானத்தை தவிர மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்ப ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்றது தானே பைபிளுடைய முக்கியமான சாரமே. இயேசுவை எல்லாருக்கும் பிடிச்சதே அந்த ஒரு காரணத்துக்காக தான் இல்ல. இயேசுவை கடவுள்னு அவங்க ஏத்துக்கிறதாக சொல்றதுக்கான காரணமே அதைத்தான் சொல்றாங்க. மன்னிக்கும் தன்மை கொண்டவர் கடவுள்ன்றது அது உண்மைதான். ஆனா அவர் ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு நான் மட்டும் ஃபாலோ பண்றேன்னு இயேசு சொல்லுது, நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ சபைகள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்குது, ஏதோ பல காரணங்களுக்காக. அவங்களே ஃபாலோ பண்ணல, சபையினரும் ஃபாலோ பண்ணல, சபையில வர்றவங்களும் ஃபாலோ பண்றது கிடையாது. அப்ப எது அப்பட்டமா தெரியுதோ அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பாருங்க. கை காலை முடக்கி போடும் ஆண்டவரை இப்படிதான் வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுவும் இருக்குது, பழைய ஏற்பாட்டுல இருக்குது, இப்படி பண்றவங்கள முடக்கி போடுன்ட்டு. சோ அதை புடிச்சுக்கிறாங்க. இங்க வந்து அன்பா நேசின்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வருது குரான்ல இல்லையா. ஆனா ஒரு ஃபேமஸான ஒரு முஸ்லிம், அதாவது தமிழ்நாட்டுல டிவி வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம் மதம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆனது, ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ரீச் ஆனதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தார். ஆனா அவர் ஒரு பாலியல் குற்றத்துல சிக்கினார். அந்த டைம்ல வந்து அவருக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து அவங்க இயக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் பாலியல் குற்றம் சொல்லிக்கிட்டே வந்து இப்ப அந்த இதுவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னா, அவன் கை கால் உடையணும் இப்படிதான் சொல்றாங்களே, அல்லாஹ் பேரை கொண்டு சொல்றாங்க. அப்ப அது அல்லாவுக்கு அது நிந்தனை தானே. அவர் அன்பானவர், அவரை எதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு, இல்லாட்டினா என் கை கால் வராம போகட்டும், நான் செத்து போயிடுறேன். அப்ப ஏதோ கடவுள் சபிக்க கத்து கொடுக்குற மாதிரி புதுசா பாக்குறவங்களுக்கு அதானே தோணும் இல்லையா. சோ அதுதான் சொல்றாரு, உங்களுக்கு சாதகமானதை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. அதாவது நபியை நீங்க கொலை பண்றீங்களோ இல்லையோ, அவங்க சொன்னதை கொலை பண்றீங்கல்ல, சொன்னதை சாகடிச்சிடுறீங்கல்ல. அதுதான் பொய்யாக்குனீங்கனாலே கொலை. அதாவது அவங்கள இல்ல, அல்லாஹ் வந்து ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு, இதனால நஷ்டம் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் சாப்டர்லயோ செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன், அதுல சொல்லியிருப்பாரு, இதனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம், அல்லாவுக்கு யாதொரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதேதான் இங்கேயும். 88 இன்னும் அவர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். அவ்வாறல்ல, அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே நம்பிக்கை கொள்வார்கள் என்று இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல யூதர்களான அவர்கள் கூறுகின்றனர் சொல்லிட்டாங்க. இது வந்து மற்ற மதத்தின் வன்மத்தை வந்து சேர்த்து 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 டிரான்ஸ்லேஷன்ல போட்டுக்கிறாங்க. இன்னும் எங்கள் இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறென்று அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஆகவே வேதத்தில் கூறப்பட்ட அநேகவற்றை விட்டுவிட்டு
குறைவானதையே அவர்கள் விசுவாசம் கொள்கின்றனர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, குறைவானதை விசுவாசம் கொள்றாங்களோ அநேகமானதை விசுவாசம் கொள்றாங்களோ, ஆனா கடவுள் சொன்னதை விட்டுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். கடவுளுடைய ஞானம் வெளிப்படுது இல்லையா ஒவ்வொரு மதத்திலயும், அதை மட்டும் விட்டுறாங்க எல்லா மதத்துக்காரங்களும். அதுதான் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றோம். ஆமா, திரையிடப்பட்டு இருக்கிறதுன்றது வந்து அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. உரையிடப்பட்டிருக்கின்றன இங்க போட்டிருக்குது. அது வள்ளலார் கூட திரையிடப்பட்டு இருக்குது, ஆத்மாவை சுத்தி அந்த திரைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடவுள் நேரடியா சொல்றது என்னன்னா, உங்க ஆத்மால அழுக்கு படிஞ்சு இருக்குது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு. அதை நீக்கணும்னா என் ஒருவனையே நினைவு செய்ய செய்யதான் அது நீங்கும். அது நீங்கினாதான் இந்த ஞானமே புரியுன்ற நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க. அந்த நேரம் அவங்க தூய்மையா இருப்பாங்க. அந்த நேரம் இது கேட்கும்போது புரியும். மற்ற நேரம் கேட்டா புரியாது. முன்னாடியும் கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனா புரியாது. தூய்மையா இருக்கும்போது தான் இது புரியுமே, இறைவனுடைய ஞானம். அதே மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வராங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால விரதம் இருக்கிறாங்கன்னு போது அந்த நேரம் கேட்டா புரியும். ஏன்னா அந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு, அதனால தானே பிரம்மச்சரிய விரதத்துல தானே ஸ்கூலே படிக்கிறாங்க இல்லையா? நம்ம லாங்குவேஜ் கத்துக்கிறோம் பாருங்க 2 வயசுக்குள்ள. இப்போ நம்ம தலைகீழ நின்னாலும் ஒரு லாங்குவேஜ் கத்துக்க முடியலையே இல்லையா? அந்த தூய்மையுடைய சக்தி இருக்கும்போது அது எப்படி கிரகிக்குது பாருங்க ஆத்மா. அதுதான். சோ அப்ப கடவுள் சபிக்கிறது கிடையாது, உங்களை நீங்களே சபிச்சுக்கிறீங்கன்னு தான் கடவுள் சொல்றாரு. நான் சபிக்கிறதா என்னுடைய வேலை? இந்த கடவுள் வந்து சபிக்கப்பட்டவர்களையும் சரி செய்யறதுக்கு இது வந்திருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, முனிவருடைய மனைவி இந்திரன் மேல ஆசைப்பட்டுருவான். சோ ஆசைப்பட்டு இந்திரன் முனிவர் மாதிரியே வந்து முனிவர் குளிக்க போகும்போது வந்து காமத்துல ஈடுபட்டுருவான். சோ முனிவர் அதுக்குள்ள வந்துருவார். வந்தவுடனே பார்த்துடுவார். பார்த்த உடனே இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா, உடம்பெல்லாம் பெண்ணுறுப்பா போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து உடம்பெல்லாம் கண்ணா போகட்டும்ட்டு சொல்லிடுவார். சோ இதோடைய அர்த்தம் என்னன்னா, அவன் காமத்திலே மூழ்கி கிடக்கிறான், இப்ப நீ அலர்ட்டா இரு அப்படின்ட்டு. அந்த அது வந்து காமத்துல விழ விழ என்ன ஆகும்னா, காமம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்ப ஆத்மா விழிப்புணர்வுல இருக்க நீ விலகி இருப்ப அப்படின்னு அங்க வந்துட்டு மனைவிக்கு ஒரு சாபம் கொடுக்குற, நீ கல்லா போயிடுவ அப்படின்ட்டு சாபம் அது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல வந்து ராமர் அந்த பக்கமா வரும் பொழுது அவருடைய குரு சொல்லுவார் இந்த கதை, இந்த மாதிரி சபிக்கப்பட்டிருக்கிறாங்க அகலிகைன்ற இந்த பெண்ணை, அதுதான் இங்க கல்லா இருக்குது, உன் பாதம் பட்டவுடன் அவங்க ஏஞ்சிடுவாங்கன்னா அவர் பாதம் வைக்கிறார், ஏஞ்சிக்கிறாங்க. சோ கடவுளுக்கு பதில் அங்க ராமருக்கு மகிமை கொடுத்துட்டாங்க. சோ கடவுள் வருவது சபிக்கப்பட்டவர்களையும் எழுப்புவதற்கு, அதுதான் கல்லறையில இருந்து எழுப்புறது. ஏன்னா புத்தி இன்னைக்கு கல்லு மாதிரி இருக்குது, அதனால களிமண்ல இருந்து ஆதாமை எழுப்புனாங்கன்னு சொல்றது. மண்ணு மாதிரி ஆயிடுச்சு புத்தி. சோ கடவுளுடைய வேலை சபிக்கிறது கிடையாது, சபிக்கப்பட்டவர்களை மீட்பது. அதனால்தான் அவரை வந்து கிறிஸ்தவர்கள் மீட்பருன்னுவாங்க இல்லையா? அவங்களை மீட்கிறது தான் அவருடைய வேலை. ஆனா இப்போ இன்னைக்கு வந்து காமத்துல நிறைய இளைஞர்கள் இருந்தாலும் அதுல இருந்து வரணும் தான் வெளில தப்புன்னு தெரியுது, வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து மீண்டும் மீண்டும் அதுல இருந்துட்டு இருக்கிறாங்க, வர்றதுக்கு சக்தி இல்லைன்றீங்க. வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா வர முடியலன்றீங்களா? இல்ல மனைவி விட மாட்டாங்க, கணவன் விட மாட்டாங்க அப்படி? இல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து முன்னாடி. சரி, ஓகே, புரியுது. அது என்னன்னா ஆத்மா இருக்கு. அப்ப ஆத்மாவுக்கான ஏதோ வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சுன்னா இருக்கு. ஏதோ ஆமா, விடணும்னு எல்லா மதத்திலுமே விரும்புறாங்க பிரதர். அது தானாவே உள்ள இருக்கும். மதம் தாண்டி மனசுல இருந்தே ஒரு குற்ற உணர்வு இருக்கு இல்லையா? இருக்கும், கண்டிப்பா உணர்வு இருக்குன்னா அது வெளில வரணும் ட்ரை பண்ணிட்டு தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதுதான் அதுல ஒரு சிலர் வந்து அது வந்து தப்பே இல்லை அப்படின்றதுதான் வந்து அவங்களே ஏமாத்திக்கிறாங்க அப்படின்னு. ஆனா யாரா இருந்தாலும் அது வந்து தவறு அப்படின்ற உணர்வு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் இருக்கு. இல்லாட்டினா எதுக்கு எல்லா மதத்திலும் இத்தனை சட்டம்? அந்த காமத்துல விழாம இருக்கிறதுக்கு தானே எல்லா மதத்திலுமே வந்து பெண்களை பாதுகாக்கிறது அல்லது ஆண்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கறது எல்லாமே எல்லா மதத்திலயும் இருக்குது தானே இல்ல? எந்த மதத்தின் வழிபாட்டு ஸ்தலத்திலே ஆணையும் பெண்ணையும் ஒன்னா உட்கார வைக்கிறது இல்ல, தனித்தனியா தானே உட்கார வைக்கிறாங்க சர்ச்சில் கூட. அப்ப தெரியுது இல்ல அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது இல்ல? அப்ப அந்த சக்தி அதுக்கு என்ன பண்றதுன்றதுதான் இறைவன் சொல்றாரு,
இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்கும் போது மட்டுமே அந்த சக்தி கிடைக்கும். உங்களையும் ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கும் போது மட்டுமே அந்த சக்தி கிடைக்கும்ன்றாரு. நல்ல வேளை இந்த கொஸ்டினை கேட்டீங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு முரளி தான் நினைக்கிறேன் என்ன சொல்லியிருப்பாரு கடவுள் அப்படின்னா, பிரம்மா குமார குமாரிகள் ஆகாமல் உங்களால் காமத்தை வெல்லவே முடியாது. ஏன் இன்னைக்கு சாமியார்கள் பாதிரியார்கள்லாம் விழறாங்கன்னா அதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன் இப்படி பிரம்மகுமாரிகள் ஆனா எப்படி ஆக முடியும்னா, அந்த பேரை பார்த்தா நமக்கு புரியும். கடவுள் அல்லாஹ் வந்து கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வரார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவரை தான் ஆதாம்னு மற்ற மதங்கள்ல சொல்றது. அப்ப அவரு உடல் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப அவரு வாய் வழியாக கடவுளுடைய ஞானத்தை கேட்டதுனால நாம பிரம்மாவுக்கும் குழந்தை, அல்லாவுக்கு மட்டும் குழந்தை கிடையாது. பிரம்மா அதான் ஆதாமுடைய குமாரர்கள் நாம. அதனால்தான் அது அவ்வளவு பெருமை. அப்ப ஆதாமுக்கு குமாரராய் நீங்க மாறாமல் காமத்தை வெல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆதாமை தானே ஆதி தகப்பன்னு எல்லா மதத்திலும் சொல்லி இருக்கிறாங்க. ஆதி மனிதன் எல்லா மதமும் ஒத்துக்குது தானே. சோ இந்துக்களுக்கு தான் அது தெரியாது. பிரம்மா ஆதி மனிதன் அவங்களுக்கு தெரியாது. பிரம்மா படைத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குமே தவிர பிரம்மா மூலமாக அல்லாஹ் சிவன் பரமபிதான்னு சொல்ற அந்த ஒரே கடவுள் படைத்தாருன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அதை இப்ப சொல்றோம். இப்ப நீ பிரம்மாவுக்கு குழந்தைன்னா சிவன் எல்லாருக்கும் அப்பா தான், எல்லா ஆத்மாவுக்கும். ஆனா அவருக்கு உடம்பு கிடையாது. அப்ப உடல் ரீதியாக பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு நாம குழந்தை. அப்ப பிரம்மாவுடைய குழந்தை அப்படின்னா தத்தெடுக்கிற குழந்தை தான். எல்லாரையும் வந்து பெத்தெடுக்க முடியாது. அப்ப தத்தெடுக்கும் பொழுது எனக்கு அவர் அப்பா, என் மனைவிக்கும் அவர் அப்பா அப்படின்னா 2 பேருக்கும் சகோதரன் சகோதரி உறவு தானே வரும். சோ அதுக்குதான் அவரு அப்பான்னு நீ உண்மையில நினைக்காம ஒரு 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 பணக்காரரு ஒரு பையனையும் தத்தெடுக்கிறார், ஒரு பொண்ணையும் தத்தெடுக்கிறார். உண்மையில அவர் பெத்து எடுக்கல, அவர் பொண்டாட்டிக்கு பிறக்கல இவங்க. அதுக்காக அவங்க காமத்துல ஈடுபடுவாங்களா? பண்ணா அது பாவம் தானே. இங்கிலீஷ் வெள்ளக்கார நாட்டிலேயே அது பாவம் தான். அங்கேயே அதை பண்ண மாட்டாங்க. ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. சரி, தத்தெடுக்கிறது வேற. ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர்ன்றது அப்பாவுக்கு இன்னொருத்தர் மூலமா பிறக்கிற குழந்தை, அம்மாவுக்கு இன்னொரு ஆண் மூலமா பிறக்கிற குழந்தை. அவங்களே வந்து காமத்துல ஈடுபடக்கூடாது, லவ் எல்லாம் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சாலும் பிரிஞ்சிடுவாங்க. அவங்க ஒன்னாவே இருக்க மாட்டாங்க. பட் ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா பிரிஞ்சிடுவாங்க. சோ அப்ப பிரம்மாவுடைய குழந்தை இருக்கிறதுலே மிக புனிதமான உறவு வந்து கடவுளோட இருக்கிற உறவு தான். அவருக்கே நீங்க குழந்தையா பிறந்த பிறகு நீங்க இன்னொரு ஆணையோ பெண்ணையோ இச்சையா பார்த்தா கூட அது எவ்வளவு பெரிய தப்பு. சொந்த சகோதரியை இச்சையா பாக்குற மாதிரி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை நம்ம நக்கல் அடிக்கிறோம்ல, ஆதாம் தான் முதல் மனிதர்ன்றீங்க. அப்ப அவரை வந்து அப்ப அவருக்கு பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரி தானே. அப்ப கடவுள் அனுமதித்தாருன்னுவாங்க. கடவுள் என்ன லூசா மாத்தி மாத்தி பேசுறதுக்கு? மனிதன் தான் மாத்தி மாத்தி பேசுவான். இதுலயே வரும், குரான்லயே ஆரம்பத்துல வரும், அப்பப்ப மாத்தி பேசுறது கடவுள் ஒண்ணும் மனுஷன் கிடையாதுன்ட்டு. அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கடைசி ஜென்மத்துல மட்டும்தான் கடவுள் அப்படி சொல்றாரு. ஏன்னா உலகம் அழிய போகுது. இப்ப மட்டும்தான் நீங்க அப்படி இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் இயல்பாகவே அங்க தூய்மையா இருப்பீங்க. இப்ப என்னுடைய சகோதரி, என்னுடைய அப்பாவுடைய குழந்தைன்ற எண்ணமும் இருக்கட்டும். இறைவனை நினைச்சு நினைச்சு தூய்மையாவும் இருங்க, ஆத்மாவையும் பாருங்க. இந்த 3ம் இருக்கும்போதுதான் உங்களுக்கு அந்த சக்தி வரும். என்னுடைய தங்கச்சின்ற உணர்வுல பாப்பீங்க. சொந்த தங்கச்சியை பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே தங்கச்சி தங்கச்சின்ற எண்ணம் இருக்கிறனால தான் அந்த காமம் வரல. அதே உணர்வு இப்ப எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப நீங்க புதுசா பிறந்து இருக்கிறீங்கன்ற, எப்ப கடவுளுடைய குழந்தை ஆயிட்டீங்களோ அப்ப நீங்க புது ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க. சோ இந்த யுக்திகளை வந்து நம்ம ஞாபகம் வைக்கிறதுலதான் இருக்குது. திரும்ப திரும்ப அந்த முரளி கேட்க கேட்க குரான், பைபிள் அல்லது உங்க எல்லா மதத்திலுமே இது சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இறைவனுடைய ஞானத்தை எடுத்த பிறகு படித்தால் மட்டுமே அது உங்களுக்கு புரியும். சோ அப்ப வந்து காமம் பற்றி எல்லாம் பின்னாடி வரும், கண்டிப்பா வராம இருக்காது. சோ அப்ப சொல்லும் போது நம்ம சொல்லலாம். மெயின் வந்து இறைவனை நினைச்சிட்டு இருக்கணும். அவருடைய குழந்தை நாம. அவரு கூட விட்டுருங்க, அவரு கூட பார்க்க முடியாது. அதனால அவருக்கு எப்பயுமே குழந்தை தானேன்னு கேட்டுருவாங்க. இப்ப ஆதாமுடைய குழந்தை, அவரு மனிதன் தான். அப்ப அவரால தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா எல்லாம் என் சகோதரி தானே. இது பைபிள்ல இருக்கும் அழகா. இப்ராஹிமுடைய மனைவி சாராள் இல்லையா, அவர் என்ன சொல்லுவார்னா இது என்னுடைய தங்கச்சின்னு சொல்லுவார், மனைவின்னு சொல்ல மாட்டார். ஆனா பைபிள்ல எப்படி போட்டிருக்கோம்னா அது உலகம் மோசமா இருக்குது, அதனால மனைவின்னு சொன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, மனைவின்னு சொன்னா எடுத்துட்டு போவாங்களா, தங்கச்சின்னு சொன்னா எடுத்துட்டு போவாங்களா? தங்கச்சின்னு சொன்னா தானே அழிச்சிட்டு போவானுங்க. அப்ப உல்டாவா போட்டிருக்கிறது காரணமே அதுல ஒரு ரகசியம் ஒளிஞ்சு இருக்கிறதுன்றதுதான். இதே மாதிரி இன்னொருத்தர் யாக்கோபோ யாரோ ஒருத்தர் கூட இதே மாதிரியே சொல்லிடுவார். அதுக்கப்புறம் கடைசியில மனைவின்னு தெரியும். அப்ப மனைவியை தங்கச்சியாக சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தங்கச்சியாக அவங்க வாழ்ந்தாங்கன்றது அது மறைமுகமாக இருக்குது. அதுதான் விஷயமே, அங்க ரகசியம். சோ அதுல வெளிப்படுது எல்லாத்துலயுமே. ஆனா இப்போ ஒரு ஒரு இயக்கத்துக்குள்ள வந்தாதான் இறைவன் ஏத்துப்பேன் அப்படின்றது அது எப்படி வந்து நம்ம
இயக்கத்துக்குள்ள வர்றது இல்ல பிரதர், இயக்கத்துக்குள்ள வர்றது கிடையாது. இது குடும்பம். இது கடவுள் உடலற்ற தந்தை தனக்கு உடல் வேணும்னு ஒரு உடலுக்குள்ள வரார். அந்த உடலை வந்து உடல் கொடுத்தவரை தாயின்னு சொல்லிடுறாரு. இப்ப அவர் மூலமா தானே இந்த ஞானத்தை நம்ம கேட்போம். இங்க இயக்கம் கிடையாது, இது குடும்பம், அவ்வளவுதான். நீங்க ஆதாமை ஏற்றுக்கொண்டால் தான் அவருடைய ஞானத்தை நீங்க கேட்க போறீங்க. கேட்டாதான் நீங்க காமத்தை விடுறதுக்கு முயற்சி பண்ண போறீங்க. அவ்வளவுதான் இங்க விஷயம். இல்லைன்னா இல்லாட்டினாலும் காமத்தை விட்டு வலுக்கட்டாயமா இருக்கலாம். துறவிகள் இருக்கிறாங்க, கன்னிகாஸ்திரிகள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மனதில் காம உணர்வு இல்லாம இருக்குமானா இருக்காது. கண்டிப்பா இருக்கும், காம உணர்வு இருக்கும். ஏன்னா அதை வெல்வதற்கான சக்தி அவங்களுக்கு இல்ல, கடவுள் கிட்ட வந்து எடுக்கல. இப்ப எடுக்கணும்ன்றது கடவுள் இங்க சொல்றாருன்னு ஏத்துக்கிட்டாதான் நம்ம வரும். நீங்க பிரம்மகுமாரியா ஆக தேவையில்ல இல்லையா? அந்த ஞானத்தை கேட்கறீங்க, ஒத்துக்கிறீங்க கடவுள்னாலே நீங்க பிரம்மகுமாரி தான். நீங்க வந்து சென்டருக்கு போகணும், வெள்ளை ட்ரெஸ் போகணும், இதெல்லாம் கணக்கு கிடையாது. ஞானத்தை ஏத்துக்கிறத தான் அங்க சொல்றது. எதுவா இருந்தாலும் யார் ஃபாலோ பண்றது தானே முக்கியம். இப்ப அந்த இதுக்குள்ள வர்றது, அதாவது ட்ரெஸ்லயோ இல்ல வெளியோ எதுவுமே கிடையாது. மதங்களையே நம்ம அப்படித்தானே சொல்றோம். மதங்களே நம்ம எல்லாமே அப்படிதானே. எந்த அளவுக்கு உண்மையா அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுலதான் இருக்கே தவிர, அந்த விஷயத்த சத்தியம் எங்க இருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. சோ அதுதான். மற்றபடி இங்க இயக்கம் இதெல்லாம் கிடையாது. இது எல்லாத்துல இருந்து, அதாவது உடலையே தியாகம் பண்ணி ஆத்மாவை வெல்லவான்றார். உடல்ல இருந்தாதான் நம்ம மாட்டிக்கிறோம் இந்த மதம் இந்த இயக்கம்ட்டு. வெறும் ஆத்மா, ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தான், கடவுள் மட்டும்தான். சகல உறவும் அவர் மட்டுமே. அப்படி இருக்கும் பொழுதுதான் அதை நீங்க பயிற்சி பண்ண பண்ண ஆத்மாவுக்கு சக்தி வந்துடும். சக்தி வர வர கூடவே வந்து அந்த முரளி தினம் தினம் கேட்க கேட்க அந்த எச்சரிக்கை வந்துகிட்டே இருக்கும். அந்த எச்சரிக்கை வர 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 ஒவ்வொரு தடவை நீங்க காமத்துல விழுந்தா கூட அடுத்த தடவை விழக்கூடாதுன்னு இருக்கும், அல்லது இன்னும் குற்றமனப்பான்மை அதிகமாகும். ஒரு டைம்க்கு அப்புறம் விட ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி பேசினா நம்ம மாறுவோம்ட்டு. அப்படி சொல்லிக்கிட்டே வருவார். எப்படிதான் மாறணும்னே தெரியாது, அப்படி மாத்துவார். சூப்பர் பிரதர். ஓகே, 88 முடிச்சாச்சு. நம்ம 89. அவர்களினுள் உள்ள சத்தியத்தை மெய்ப்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடம் வந்தது. இதற்கு முன் நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறிந்து வைத்திருந்தது அவர்களிடம் வந்த போது அதை நிராகரிக்கின்றார்கள். இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. சூப்பர் சூப்பர். இதுல படிக்கிறேன். மேலும் அவர்களிடம் முள்ளதை பிராக்கெட்ல வேதத்தைன்னு போட்டிருக்காங்க. உண்மைப்படுத்தக்கூடிய பிராக்கெட்ல குரான் எனும்னு போட்டுட்டாங்க. உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு வந்தபோது இதற்கு முன் நிராகரிப்போருக்கு எதிராக வெற்றியை அவர்கள் தேடிக்கொண்டும் இருந்தனர். ஓகே. பின்னர் அவர்கள் நன்கறிந்தது அவர்களிடம் வந்தபோது அதை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆகவே நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. சோ இது வந்து சாபம்ன்ற வார்த்தை இருக்குது. கடவுள் சாபம் கொடுக்க மாட்டார். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடவுள் தான் வந்து உண்மையை போதிக்கக்கூடிய குரு, அதான் சத்குருன்னு சொல்றது. இப்ப மனிதர்கள்லாம் அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. குருமார்கள் நிறைய பேர் இருக்கலாம். இப்ப நமக்கு வந்து ஒரு கார் ஓட்ட கத்து கொடுத்தா அதுல அவர் தான் குரு. இது இப்படி பல குருக்கள் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை போதிக்கக்கூடிய குரு கடவுள் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்களால் உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்ற. இது வந்து உண்மை. ஆனா ஒரு விதத்துல இது சாபம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்ப ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல நிஜத்துல நடந்தது இது. சமீபமா நியூஸ்ல வந்ததுதான் இது. அண்ணன் தங்கச்சி முறை, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி கிடையாது, அந்த பெரியப்பா பொண்ணு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்து மதத்துல வந்து அப்படி கல்யாணம் பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ அப்படி உள்ள முறை வந்து அவங்க வீட்டுல யாரோ இறந்துட்டாங்கன்றதுனால இந்த தங்கச்சி போய் சமைச்சு வைக்குது. பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கத்துலதான் இருக்கிறாங்க. அதனால அண்ணன் குடும்பம் தானே போய் சமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு லவ் ஆகி ஓடி போயிட்டாங்க, அண்ணனும் தங்கச்சியும். தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆகி கட்ல ஒரு நாள் கொலை பண்ணி போட்டாங்க. 2 பேரையும் கொண்டாங்களா அல்லது அந்த பையனை மட்டும் கொலை பண்ணாங்களான்னு தெரியல. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? குடும்பத்தின் பேரை கெடுத்தாங்க இல்லையா? அண்ணன் தங்கச்சி திருமணம் பண்றதுன்றது குடும்பத்துக்கு பேர் கெட்டு போறது தானே. சோ அதுக்காக இங்க நடக்குது. இது கடவுள் பண்ணல. ஆனால் இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது காமத்தினால பிறந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் இவங்க. இவங்களும் காமத்துல தான் பிறந்தாங்க, அவங்களும் காமத்துல தான் பிறந்தாங்க. இவங்க ஒன்றும் பரிசுத்தமானவர்களே கிடையாது.
ஆனா பரிசுத்தமான அல்லாவுக்கு பிறந்துட்டு நீங்க உங்க சகோதரியை இச்சையா பார்த்தால் அது நிந்தனையா இல்லையான்னு கேட்கிறேன். இச்சையா நினைச்சா அது நிந்தனையா இல்லையான்னு கேட்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா பைபிள்ல குரான்லயும் வந்திருக்கலாம். தாவீதுடைய ஒரு மகன், எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, தங்கச்சி மேல ஆசைப்படுவான். அதாவது சொந்த தங்கச்சி கிடையாது, இன்னொரு மனைவிக்கு பிறந்த பொண்ணு தங்கச்சி மேல ஆசைப்படுவான். அவனுக்கு ஜுரமே வந்துடும் அதை நினைச்சு நினைச்சு. அப்ப வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, அப்ப ஃப்ரெண்டு பாருங்க எவ்வளவு வில்லனான ஃப்ரெண்டு. அவன் ஐடியா கொடுப்பான், நீ வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லு எனக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சி சமைச்சு கொடுக்க சொல்லு என் இடத்துல வந்துன்னா உங்க அப்பா ஒத்துக்க போறாருனோ. அதே மாதிரி அவன் வந்து சமைச்சு கொடுக்க சொல்லுவான். அவளும் வருவா. வந்த உடனே வேலைக்காரங்களாம் வெளில போக சொல்லிட்டு அவளை வந்து வலுக்கட்டாயமா கற்பழிச்சிருவான். அவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவா. நீ அப்பா கிட்ட சொன்னா கல்யாணம் கூட பண்ணி வச்சிருவா. ஆனா அது ஆக்சுவலா தப்பு. இன்னொருத்தருடைய மனைவிக்கு பிறந்தா அது தங்கச்சி தானே அது. சாரி, அவ அப்பாவுடைய இன்னொரு மனைவி. அப்ப வந்து தப்பு தான், பட் இருந்தாலும் நீ கேட்டா பண்ணி வச்சிடுவாருன்னு அவ சொல்லுவா. அதே மாரி அவன் கற்பழிச்சிருவான். கற்பழிச்சு முடிச்ச உடனே பாருங்க, இதுதான் காமத்துடைய மிகப்பெரிய குணம். அடுத்த கணமே அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது. வெளியில போன்னு துரத்துவான், மத்தவங்களை கூப்பிட்டு வெளில துரத்தணும். அப்ப அவ சொல்லுவா, நீ முதல்ல செஞ்ச பாவத்தை விட இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவா. இதுதான் காமத்துடைய தன்மையே. ஏன் கள்ள தொடர்பு நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. காமம் இல்லைன்னா சொர்க்கத்துல வந்து காமமே இருக்காது, ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் நீ காமத்துல மைண்ட் பட்டுச்சுனாலே நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது திருப்தி அடையாது, தேடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிரதர் சொல்றாரு, நான் வந்து நம்ம வீடியோவை பார்த்து பார்த்து காமத்தெல்லாம் விட்டுட்டேன் பிரதர், இப்ப எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, அப்ப நான் காமத்துல விழுந்தேன்னா மறுபடியும் எல்லாரையும் அப்படித்தானே நான் பார்ப்பேன். சிம்பிளான லாஜிக் இது இல்லையா? சோ இப்ப இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியல. அந்த காமம், ஓகே, காமத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே, அப்ப என்னன்னா இந்த சாபம் பத்தி சொல்ல வந்தோம். அப்ப அது சாபமா மாறுது பாருங்க. இவன் துரத்திடுறான். துரத்தினதுக்கு அப்புறம் அவங்க சொந்த அண்ணன் கிட்ட போய் அந்த பொண்ணு சொல்றான், அழுதுட்டு ட்ரெஸ் எல்லாம் கீச்சிட்டு அழுகுறான். அழுகும்போது அண்ணன் சொல்றான், சரி அண்ணன் தானே பண்ணிட்டா, நீ யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லிடுறான். அவளும் கம்முன்னு போயிடுறான். ஆனா இவனுக்கு வெறி இருக்குது. கமுக்கமா இருந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு கூப்பிட்டு கூட இருக்கிற ஆட்கள்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு கொலை பண்றாங்க. மற்றவங்களும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்ப அதுக்கான தண்டனை பாருங்க எவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் எந்த மத வேதமும் கடந்த காலத்தில் நடந்ததில்லை, இப்ப நடக்கிறத முன்கூட்டி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இது நடக்குது இல்ல? கள்ளத்தொடர்புல இருக்கிறவங்க எல்லாம் இப்படித்தானே கொலை பண்றாங்க. நண்பர்கள் கூட்டு போய் தண்ணி அடிக்கிறேன்ட்டு கணவன் வந்து, ஏன்னா பெரும்பாலும் இந்த கள்ளத்தொடர்பு யாருக்கு நடக்கும்னா கணவனுடைய நண்பனோடும் அந்த மனைவியோட நடந்திருக்கும். ஒன்னா தண்ணி அடிக்கிற குரூப். சோ ஒரு மயக்கத்துல வாங்கினா அடுத்த மயக்கத்துக்கும் போயிடுவான். சோ அப்ப போய் மாட்டுறாங்க. அப்படிதான் இப்ப நீங்க நியூஸ் திறந்து பாத்தீங்கன்னாலே இப்படிதான் கொலை நடக்கும். அந்த விஷயம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அங்க சகோதரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மொத்தத்துல எங்க அந்த காமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது ஆப்பு தான் வைக்கும். அதுதான் பெரிய விஷயம். இன்னும் கேட்டீங்கன்னா, மதம் இல்ல அப்பாற்பட்டு இந்த கார்பரேட் பத்தி ஒரு இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஏதோ ஒரு வெப்சைட்ல படிச்சேன் ஆரம்ப காலத்துல. அதுல என்ன போட்டிருக்கோம்னா, இந்த அஃபேர் வச்சுக்கிறது வந்து உங்க செக்ரட்டரியோட எந்த காரணத்தை கொண்டும் வைக்காதீங்க அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்படி நீங்க வச்சீங்கன்னா நீங்க நினைச்சுக்கலாம் அவ நம்ம கூடவே இருந்தா நமக்கு இதா இருக்கும்ட்டு. ஆனா நீங்க கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவ எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிராக திரும்புவான்னு தெரியாது. இதுதான் ஓஷோ வாழ்க்கையில நடந்தது. ஓஷோடைய செக்ரட்டரி, அவரு நிறைய பேர் காமத்தோட, ஆனா அவரு என்ன சொல்றாரு, நான் காமம் வைக்கல அதனாலதான் அவளுக்கு கடுப்பாயிடுச்சுன்னு சொல்றாரு. எதுவும் உண்மையோ தெரியாது. மொத்தத்துல அவ வந்து லவ் பண்றா ஓஷோவை. கடைசியில ஓஷோ ஜெயிலுக்கு போனதுக்கு அவன் இறந்ததுக்கே அவதான் காரணம். இப்பயும் உயிரோட இருக்கிறாங்க அவங்க, ஏதோ ஒரு பேர் இருக்கும். சோ அதுதான். அப்ப இங்க அல்லாவின் சாபம் எப்ப வருது அப்படின்னா, ஏன்னா இங்க கடவுள் கொடுக்குற முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா காமத்தை விடுங்கன்றதுதான் மெயின். அதுதான். அதை விட்டுட்டாலே எல்லாத்தையும் விட்டுருவீங்க, சொர்க்கத்துக்கு தயாராயிடுவீங்க. அந்த ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயமே. அதுதான் காமம். இப்ப பாத்தீங்கன்னா பைபிளே நிறைய இடத்துல அந்நிய தேவனை வழிபட்டதற்காக சபிக்கப்பட்டார்னு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி லைன்ல கள்ள தொடர்பு இருக்கும், நிறைய மனைவிகள் வச்சிருந்தான்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கான தண்டனைன்னு சொல்லாம அந்நிய தேவனுக்கான தண்டனைன்னு இருக்கும். இப்ப அந்நிய தேவன் மட்டும் காட்டி இருந்தா ஓகேன்னு ஒத்துக்கலாம். ஆனா இந்த தப்பை அவன் பண்றதை காட்டுவாங்க. சாலமன் வந்து 1000 மனைவிகள் வச்சிருப்பான்.
வெவ்வேறு ஜாதி சார்ந்த பாக்குற பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? அவன் காமத்திலே மூழ்கி இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆண் விபச்சாரியா இருந்திருக்கிறான்னு அர்த்தம். சோ அதற்கு தான் கடவுளுடைய தண்டனை கிடைக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது காமம்ன்றதே விக்கிரக வழிபாடு தான். ஏன்னா காமம் விக்கிரகம் என்னது? ஒரு உடம்ப தான் வழிபடுறாங்க. காமத்திலே என்ன பண்றாங்க? அதானே பண்றாங்க. ஆத்மாவை பார்க்கல, நீங்க உடம்ப தான் பாக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? உடம்ப பார்த்தா தான் காமம் வரும். சோ இதைத்தான் நாங்க விக்கிரக வழிபாடோடவே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம ஆரம்பத்திலே சொல்லி இருந்தோம். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கோடியில் ஒருவரால் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் கடவுள் சொல்றாரு. ஒருத்தர் போட்டிருந்தார், இது அல்லாவை தவிர யாராலையும் உணர முடியாதுன்ட்டு. அது கீழே கமெண்ட் போட்டார். அப்ப உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? நம்ம பண்ணது தப்புன்றதுக்காக அவர் போடுறாரு, அல்லாவை தவிர யாராலும் உணர முடியாது. கீழே ஒரு சகோதரர், அப்ப உனக்கு மட்டும் எப்படிப்பா தெரிஞ்சது? அப்ப நம்ம அல்லா கிட்ட நேரடியா படிச்சுட்டு வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ நம்மளும் அதான் சொல்றோம், கோடியில ஒருத்தருக்கு மட்டுமே இது புரியும். ஏன்னா சொர்க்கத்துக்குள்ள கம்மியா தான் வருவாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, ரொம்ப கம்மியானவர்களை, சொற்பமானவர்களை தவிர எல்லாம் நிராகரிச்சுட்டாங்கன்றாரு. எந்த மதம் இப்ப சொற்பமா இருக்குது? கும்பலா எல்லாம் இருக்கிறாங்க. சோ அப்ப யோசிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம சொல்றது ரைட்டா இல்லையான்ட்டு.